கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. அப்போ நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம். அந்த இன்ஸ்டாகிராமோட ஓனர் பாம்பேல இருக்காரு, அவர் எடுத்துட்டு வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் 2 பேர் 1 மணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறாங்க? நம்மளை பார்த்து குதிரை பேரை நடத்துறான்னு நினைக்கிறேன், இவங்க யானை பேரை நடத்திட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் பேசுனா முதலமைச்சர்களுக்கு கோவம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 30 நாளுக்குள்ளேயே இவங்களுக்கெல்லாம் நிர்வாகம் தெரியுமா? இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை. ட்ரக்ஸை ஒழிக்கிறது தான் பெண்களுடைய பாதுகாப்புக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். அமைச்சர் ஆயிருக்கிறதும் யாரு தெரியுமா? போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவர். வாங்க சட்டசபைக்கு வாங்க. அசம்பிளில நம்ம எவ்வளவு ஓட விட்டோங்கிறதையும் பார்த்து ரசிச்சுட்டாங்க. இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். திருச்சியில் அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்ததுக்கு முன்னே இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்றாரு, அதுல கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில் 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. தேர்தல் அரசியல்ல தோல்விட்டுறது காரணம் இன்ஸ்டாகிராம். அப்ப நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம். அந்த இன்ஸ்டாகிராமோட ஓனர் பாம்பேல இருக்காரு, அவர் எடுத்துட்டு வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கோடைய ஓனர் எடுத்து வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்போடைய ஓனர் எடுத்து வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. திருப்பி திமுக 200 தொகுதியில் ஜெயிச்சிடும். அந்த 200 சொல்லட்டும், அதான் நமக்கு நல்லது. எப்பயுமே 200 தொகுதியில் வெல்வோம், 200 தொகுதியில் வெல்வோம். மக்கள் சைபரை கட் பண்ணி 20 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. அப்படிதான் அனுப்புவாங்க. என்ன ஒரு தோல்வியற்ற பிறகு வெற்றி அடைந்த நம்பல் மக்களுக்கான திட்டங்கள்ல ஒவ்வொரு நாளும் முதலமைச்சருடைய கட்டளைப்படி வழிகாட்டுதலின்படி போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்களாம் பார்த்துருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேட்குறாங்க அவங்க கிட்ட, ஏன் வந்து இப்போ சாலை மறியல் பண்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதானு. அப்போ அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சத்தியமா யார் எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சாதானங்க போய் அவங்க வீட்டில் போய் நாங்கள் கேட்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசனுடைய லட்சணம். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாவே நடந்தது. தொலைக்காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தில் அக்கா வந்தாங்களே, அதிமுகலேருந்து வந்தவங்க. ஏன் வந்தாங்க? ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. 7 மணிக்கு 108ஓட நிற்கிறோம், 10 மணி 108 நிற்கிறோம், 11 மணி 12 மணி கிடைக்கும், திருப்பி 108 நிற்கிறோம். நைட்டு 1 மணிக்கே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களும் அதுக்கப்புறம் இபிஎஸ்
திரு பழனிசாமி அவர்களும் 2 பேர் 1 மணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறாங்க? நம்மளை பார்த்து குதிரை பேரம் நடத்துறான்னு நினைக்கிறேன், இவங்க யானை பேரம் நடத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த 25 நாள் எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை பத்திலாம் பேசினா முதலமைச்சர்களுக்கு கோபம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. 30 நாளுக்குள்ளேயே இவங்களுக்கெல்லாம் நிர்வாகம் தெரியுமா? இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை. ட்ரக்ஸை ஒழிக்கிறது தான் பெண்களுடைய பாதுகாப்புக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். அப்ப அதுக்கான பணிகளையும் அதுக்கான திட்டங்களையும் ஒவ்வொரு நொடியும் நல்ல காவல்துறை அதிகாரி அப்பாயின்மெண்ட் பண்ணி ட்ரக்ஸை எப்படி ஒழிக்க போறங்கிறதுல முழு தீர்வையா உட்கார்ந்துட்டு இருக்காரு எங்களுடைய முதலமைச்சர். அமைச்சர் ஆயிருக்கலாம் யாரு தெரியுமா? போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அழிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர், அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர. வாங்க சட்டசபைக்கு வாங்க, வெயிட் பண்றோம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். அசம்பிளியை லைவா பார்த்துட்டாங்க. அசம்பிளியில் நம்ம எவ்வளவு ஓட விட்டோங்கிறதையும் பார்த்து ரசிச்சுட்டாங்க. இப்ப சட்டமன்ற நிகழ்வுல எல்லாம் தொடர்ந்து கவனிப்பாங்க. இந்த மாற்றமும் அவேர்னஸ் தான் உங்க வீழ்ச்சிக்கான தொடக்கம்.